عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மூமின்களே, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبةً كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. தூய்மையான பரிசுத்தமான வார்த்தைக்கு அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம். அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம் எவ்வாறென்று நீங்கள் சிந்திக்கவில்லையா? நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த பரிசுத்தமான தூய்மையான வார்த்தைக்குரிய உதாரணம் ஒரு நல்ல மரத்தை போன்றது. அந்த நல்ல மரம் ஆழமான உறுதிமிக்க வேரை கொண்டதாகவும் வானளாவிய உயர்ந்து நிற்கக்கூடிய கிளைகளை கொண்டதாகவும் இருக்கிறது. அல்லாஹுடைய அனுமதியுடன் அது பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இவ்வாறான உதாரணங்களை கூறுவது அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஈமான் ஆழமாக வேரூன்றி விடுவதென்பது ஒரு நல்ல மரம் எவ்வாறு ஆழமாக அதனுடைய வேர் பூமிக்குள் ஊடுருவி விடுகின்றதோ அது போன்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று அந்த மூமினுடைய செயல்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விருப்பமான செயல்களாக வெளிப்படுவதென்பது அந்த நல்ல மரத்துடைய கிளைகள் வானளாவிய உயர்ந்து நிற்பதை போன்றதாக இருக்கிறது. அதேபோன்று அந்த மூமின் எவ்வாறு அந்த மரம் பலனளிக்கிறதோ அதுபோன்று அவன் பிறருக்கு பலனளிப்பவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மரத்துக்கு கூறிய ஒரு உதாரணம், ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே சொல்கிறார்கள், இன்ன மின ஷஜரதி ஷஜரத்தன் லா யஸ்குது வரகுஹா. ஒரு மரம் இருக்கிறது, அதன் இலைகள் விழமாட்டாது. அந்த மரம் முஸ்லிமுக்கு ஒப்பான ஒன்றாக, முஸ்லிமை போன்றென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டுவிட்டு அந்த மரம் என்ன என்று தனது தோழர்களிடம் கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நமது சிந்தனைகள் கிராம புறங்களுக்கு அவைகள் சென்று விட்டன. அங்குள்ள மரங்களை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து பதில் சொல்ல ஆரம்பித்தோம். அந்த நேரத்திலே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், எனது சிந்தனையில் அது பேரித்த மரம் என்று அந்த பதில் வந்தது, எனது சிந்தனையிலே தோன்றியது. ஆனாலும் நான் ஒரு சிறுவனாக இருந்த காரணத்தால் மூத்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் நான் அதை சொல்வதற்கு வெட்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள்.
அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கு பதிலை சொல்கிறார்கள், அதுதான் பேரித்த மரம் என்று. பிறகு நான் இதை எனது தந்தையிடம் சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தனது தந்தையிடம் சொன்னதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போது எனது தந்தை சொன்னார்கள், நீ அதை சொல்லியிருந்தால் எனக்கு அது மிக விருப்பமாக இருந்திருக்கும் என்று குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. இந்த நபிமொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த மரத்தை ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பிடுகின்றார்கள். அந்த மரம் உறுதிமிக்கதாக இருக்கிறது, அதன் கிளைகள் விரிந்தவைகளாக இருக்கின்றன, அது பலனளிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. இதே போன்றுதான் ஒரு முஸ்லிம், அந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக வேரூன்றி விடுகின்ற போது அந்த மரம் எவ்வாறு உறுதியாக நிற்கிறதோ அதுபோன்று ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கின்றான். அதேபோன்று அதன் கிளைகள் விரிந்திருப்பது போன்று ஒரு மூமினிடத்திலிருந்து நல்ல செயல்பாடுகள், இறைவனுக்கு பொருத்தமான நற்செயல்கள் அவனிலிருந்து வெளிப்படும், பலவிதமான நல்ல அமல்கள் அவனிலிருந்து வெளிப்படும். அதேபோன்று அவன் பிற முஸ்லீம்களுக்கு பயனுள்ளவனாக அவன் செயல்படுவான். பிற முஸ்லீம்களுக்கு எவ்வாறெல்லாம் நன்மை புரிய முடியுமோ அவ்வாறு நன்மை புரியக்கூடியவனாக அது பலனளிப்பதை போன்று ஒரு சிறந்த முஸ்லீம் செயல்படுவான். இது அவனது உள்ளத்தில் ஆழமாக ஈமான் வேரூன்றி விடுகின்ற போது, நல்லமல்கள் அவனிலிருந்து வெளிப்படுகின்ற போது இவ்வாறான நட்பண்புகளும் அவனிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நறுமையான சகோதரர்களே, ஒரு பேரித்த மரத்தை பொறுத்தவரையில் அந்த மரம் நன்றாக பராமரிக்கப்படுகின்ற போது அது பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு தண்ணீர் ஊற்றப்படவில்லை என்று சொன்னால் அது செத்து மடிந்துவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அது வெட்டப்பட்டு விட்டால் அது முழுமையாக அது மடிந்துவிடும். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் வஹீயுடைய வழிகாட்டலில் குர்ஆனுடைய சுன்னாவுடைய செய்திகள் அவனது உள்ளத்துக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனில் அந்த ஈமான் பிரகாசமாக இருக்கும், நற்செயல்கள் அவனிலிருந்து வெளிப்படும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் வஹீயினூடாக குர்ஆனை, அந்த சுன்னா வஹீயினூடாக அருளப்பெற்ற அந்த குர்ஆன் சுன்னாவை நாம் படிக்க வேண்டும், நாம் விளங்க வேண்டும். அந்த செய்திகள் நமது உள்ளத்துக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது நமது ரூஹுக்குரிய உணவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது நமது ரூஹுக்குரிய, ஆன்மாவுக்குரிய உணவாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த உணவு ஊட்டப்படுகின்ற போது நமது ஈமான் பிரகாசமாகும். எனவே இந்த செய்திகளை நாம் ஆழமாக விளங்க வேண்டியிருக்கிறது. அதேபோன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற அந்த வசனத்திலும் நபி அவர்கள் கூறிய அந்த செய்தியிலும் அந்த மரத்துடைய வேர் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரும் காற்று வீசினாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுபோன்றுதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஈமான் வேரூன்றி விடுகின்ற போது, அது உறுதியாகி விடுகின்ற போது எந்த சோதனையும் அவன் எதிர்கொள்வான். அந்த பலத்தை அவன் ஈமானின் மூலம் பெற்றுக்கொள்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த உதாரணங்களின் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். நமது ஈமான் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்ற வேண்டும். அப்போதுதான் எவ்வாறான சோதனைகள் நமது வாழ்வில் வந்தாலும் அவற்றை நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லாத போது அந்த மரம் என்ன செய்துவிடும், எவ்வாறு சாய்ந்து விடுமோ அதுபோன்றுதான் நாமும் சிறிய சிறிய சோதனைகளில் காணாமல் போய்விடுவோம், நன்மைகளை விட்டு தூரமாகி விடுவோம், ஈமானை விட்டு தூரமாகி விடுவோம். அதனால் நமது உள்ளத்தில் ஈமான் என்பது ஆழமாக வேரூன்ற வேண்டும். இப்போ நாம் அதற்காக நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஈமானை விளங்க வேண்டும். இஸ்லாம் கூறக்கூடிய அகீதாவுடைய அடிப்படையான விஷயங்களை நாம்
விளங்க வேண்டும். அதன் மூலம் தான் நமது உள்ளம் வலிமை பெறும். ஈமானுக்காக நமது உள்ளம் விரிவடையும், பிரகாசமாகும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் சில நேரங்களில், அதாவது சில மரங்களுக்காக இருந்தாலும், இந்த பேரித்த மரத்துக்காக இருந்தாலும் சில நோய்கள் தொற்றுவிடக்கூடிய நிலைகளும் இருக்கின்றன, அவ்வாறு இல்லாமல் இல்லை. எனவே அதே போன்றுதான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இந்த ஈமானிய வழிகாட்டல்களை விட்டு தூரமாகின்ற போது அவனுக்கு ஈமானிய பலவீனம் ஏற்படும். பலவிதமான இவ்வாறான நோய்களின் மூலம் அவனது உள்ளம் பாதிக்கப்பட்டு அவன் நன்மைகளை விட்டு தூரமாகுவான். அவனது உள்ளத்தில் சந்தேகங்கள் குடிகொள்ள ஆரம்பிக்கும், ஈமானிய பலவீனம் ஏற்படும், ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், உலக மோகங்கள் அவனை ஆட்கொள்ளும், அவனது நஃப்ஸ் அவனை பாவத்தின் பால் தூண்டும். இப்படி பல சோதனைகள் இருக்கின்றன. இதிலெல்லாம் ஒரு மூமின் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதை அவன் உறுதிமிக்க ஈமானை கொண்டுதான் எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, இதில் நாம் புரிய வேண்டிய மற்ற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த மரம் எவ்வாறு பிறருக்கு பயனளிக்கிறதோ, பரக்கத்து மிக்கதாக அது இருக்கிறதோ, அதுபோன்று ஒரு முஸ்லீம் தனது வாழ்வில் அவன் பிறருக்கு பயனளிக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவனது செயல்பாடுகள், அதாவது பிறரை மகிழ்விக்கக்கூடியதாக, சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும். பிறருக்கு பயனுள்ள விதத்தில் அவன் தனது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி அவனுக்கு இருக்கிறது, மகத்தான கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, அந்த பேரித்த மரம் என்பது அது நீண்ட காலம் இருக்கின்ற போது அதன் மூலம் மக்கள் பயனடைவதும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதுபோன்றுதான் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய வாழ்வென்பது, அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மனிதர்களிலே மிக சிறந்தவர் யார் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய வாழ்நாள் நீண்டு அதில் அவன் நல்லமல்கள் செய்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதன் என்று குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாள், இதில் இறைவனுக்கு பொருத்தமான நற்செயல்களையே நாம் செய்து ஒரு சிறந்த மனிதனாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, அந்த பேரித்த மரத்துடைய வேறு ஆழமாக வேரூன்றி விடுகின்ற போது அது எந்த ஒரு காலநிலையும் எதிர்கொள்ளக்கூடியதாக அது இருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்வில் அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளை அவன் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை, ஆற்றலை, அந்த ஆழமான அந்த ஈமான் அவனது உள்ளத்தில் வேரூன்றி விடுகின்ற போது அவன் அடைந்து கொள்கிறான். பொறுமையோடு அவன் செயல்படுகிறான். பொறுமையை பற்றி நாம் படித்திருக்கிறோம். நாம் நற்செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு பொறுமை என்பது அவசியமாக இருக்கிறது. பாவங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் எதிர்கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. இதிலெல்லாம் நாம் இறை திருப்தியோடு செயல்படுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே அதற்கு மகத்தான கூலி இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்குரிய கூலியெல்லாம் கணக்கின்றி அவனிடத்திலே உண்டென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவ்வளோ மகத்தான கூலி அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுக்கு வைத்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் எப்படி ஒரு மரத்துக்கு, ஒரு பேரித்த மரத்துக்கு உதாரணம் கூறப்பட்டானோ அதுபோன்று அவன் உறுதிமிக்கவனாக, அதே போன்று நற்செயல்களை புரியக்கூடியவனாக, பிறருக்கு பயனுள்ளவனாக அவன் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க மூமின்களாக, முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.